ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸில் இருக்கிற யூனிட் 1ல் இருக்க டாபிக்ஸை ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஏஜ் ஆஃப் ஹோப். இதில் ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி டெக்ஸ்டில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸையும் ஒவ்வொரு ஃப்ரேஸையும் நம்ம புரிஞ்சு படிக்கும் போது நம்ம வெறும் ஃபேக்ட்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒவ்வொரு பீரியடும் ஏன் இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னு நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும். எக்ஸாமில் எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம கிளியராக ஆன்சர் பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட்டர்ஸ் அடிசன் அண்ட் ஸ்டீலை பார்க்கலாம். த நேம்ஸ் ஆஃப் ஜோசப் அடிசன் 1672 to 1719 அண்ட் சர் ரிச்சர்ட் ஸ்டீல் 1672 to 1729 are always associated on account of their collaboration in the periodical essay. Just of an age, they met as boys at the Charterhouse and afterwards as young men at Oxford. Then Steele went into the army, later threw himself with characteristic ardor into politics, and after many ups and downs and much buffeting by fortune, died in Wales, having, as Thackeray says, outlived his places, his schemes, his wife, his income. His son, meanwhile, gained a high reputation for classical scholarship, made the grand tour of Europe as a preparation for diplomacy, entered the House of Commons, was Chief Secretary for Ireland, and for a year Secretary of State, and died 10 years before his friend. And their characters were curiously contrasted. இந்த பீரியடில் இருக்க அடுத்த ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஜோசப் அடிசன், இவரோட பீரியட் 1672 to 1719. நெக்ஸ்ட் சர் ரிச்சர்ட் ஸ்டீல் 1672 to 1729. இவங்க ரெண்டு பேரும் ஒரே பீரியடில் வாழ்ந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் கொடுத்தாங்க. பீரியாடிக்கல்னால் ஒரு பர்டிகுலர் டைமில் கண்டினியூஸாக வர்றது. பீரியாடிக்கல் எஸ்ஸேனா ஒரு மேகசின் இல்லைன்னா பேப்பர் மாதிரி ஒரு பர்டிகுலர் டே இல்லை வீக்குக்கு ஒன் டைம் பப்ளிஷ் பண்ணுவாங்க எஸ்ஸேஸை. அடிசனும் ஸ்டீலும் ஒரே ஏஜ் குரூப்பில் இருந்தாங்க. அவங்க சின்ன பசங்களாக இருக்கும் போது சார்ட்டர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யங் மென்னாக இருக்கும் போது ஆக்ஸ்ஃபோர்டில் மீட் பண்ணாங்க. சார்ட்டர் ஹவுஸ், ஆக்ஸ்ஃபோர்டு ரெண்டுமே ஃபேமஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டீலு ஆர்மியில் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பேஷனான பாலிடிக்ஸுக்கு போனார். அவருடைய லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஃபேட்னால் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணார். லாஸ்ட்டாக வேல்ஸில் இறந்து போனார். தாக்கரே ரைட்டர் சொல்கிற மாதிரி அவரோட லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்தார். பிளேசஸ், அவரோட பதவி போயிடுச்சு. அவரோட ஸ்கீம்ஸ், அவர் பிளான் பண்ண எல்லா விஷயங்களும் போனது. அவரோட ஒய்ஃப் அவரை விட்டு போனாங்க. அவருக்கு இன்கம் இல்லை, ஹெல்த் போனது. பட் அவரோட கைண்ட் ஹார்ட் மட்டும் அவர்கிட்ட இருந்தது. அதே டைமு அடிசன் கிளாசிக்கல் ஸ்காலர்ஷிப்பில் ரொம்ப பெரிய ஆளானார். கிளாசிக்கல் ஸ்காலர்ஷிப்னால் க்ரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சர், அப்புறம் அதோட லாங்குவேஜ் இதெல்லாம் நல்லா படித்து அதில் எக்ஸ்பர்ட் ஆனார். அப்புறம் அவர் டிப்ளமேசி, பாலிடிக்ஸில் மெசஞ்சர் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஈரோப்புக்கு கிராண்ட் டூர் போனார். ஈரோப்பில் இருக்க இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்க்கெலாம் டூர் போனார். அதான் இங்கே கிராண்ட் டூர். அப்புறம் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் ஜாயின் பண்ணார். இது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட ஒரு பார்ட்டு. அப்புறம் அயர்லாண்டுக்கு சீஃப் செக்ரட்டரியாகவும் ஒரு வருஷம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாகவும் இருந்தார். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது பெரிய கவர்மெண்ட் போஸ்ட். அவரோட ஃப்ரெண்டு ஸ்டீல் இறக்குறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார். அடிசன் அண்ட் ஸ்டீலோட கேரக்டர்ஸ் ரொம்ப கான்ட்ராஸ்டடாக இருந்தது. ஸ்டீல் வாஸ் எ தரோ பொஹீமியன், ஈஸி கோயிங், thriftless, careless, but full of generosity and sympathy, and with an honest love of what is pure and good. Addison was an urbane and polished gentleman of exquisite refinement, of taste and lofty ideas of rectitude and piety, but shy, self-conscious, and a little remote and austere. These striking differences of temperament and outlook, however, were of the greatest value to both when they came to join forces in the field of the periodical essay. Outside that field, both men did a good deal of miscellaneous work. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டீல் ஒரு பொஹீமியன். அப்படின்னா ஸ்டீலு தன்னோட லைஃப்பில் கன்வென்ஷனல் ஸ்டைலெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார், ஃப்ரீடமாக இருப்பார். அப்புறம் அவர் ஒரு ஈஸி கோயிங், மணியெல்லாம் சேவ் பண்ண மாட்டார்.
எப்போதுமே கேர்லெஸ்ஸாக தான் இருப்பார். ஆனால் ஜெனரசிட்டியாக இருப்பார். எல்லாத்துக்கும் வந்து வாரி வழங்குவார். சிம்பத்தியோடவும் இருப்பார். நல்ல விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அடிசன் எப்படி இருப்பார்னா ரொம்ப பண்புள்ளவரா, சிவிலைஸ்டாக இருப்பார். அது மட்டும் இல்லை, பீப்புள் கிட்ட நல்லா பழகுவார். ஆனஸ்டாகவும் இருப்பார். பக்தி உள்ளவராகவும் இருப்பார். இவருக்கும் லாஃப்டி ஐடியாஸ், நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள்லாம் இருந்தது. ஆனால் ஷை கேரக்டர், அப்புறம் செல்ஃப் கான்சியஸாக இருப்பார். மற்றவங்க அவரை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் ரொம்ப கடுமையாக ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஒரு சிரிச்ச முகமாலாம் இருக்க மாட்டார். அடிசனோட கேரக்டரும் ஸ்டீலோட கேரக்டரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடிசன் ஒரு மாதிரி காமாகவும் கல்ச்சர்டாகவும் இருந்தார். ஸ்டீல் இன்னொரு மாதிரி எனர்ஜெட்டிக்காகவும் ஃப்ரீ ஸ்பிரிட்டடாகவும் இருந்தார். ரெண்டு பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸ். இந்த டிஃப்ரென்ஸ் நெகட்டிவாக இல்லாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒருத்தவரோட ஸ்ட்ரென்த்து இன்னொருத்தவரோட வீக்னஸை காம்பன்சேட் பண்ணுச்சு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அவங்களுக்குள்ள வேல்யூபிளாக இருந்தது. இது அவங்களோட பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடிசனோட இன்டலெக்சுவல் சைடு, ஸ்டீலோட டவுன் டு எர்த் லைவ்லி சைடு, இது ரெண்டும் சேர்ந்து அவங்களோட எஸ்ஸேஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஒருத்தர் சீரியஸான விஷயங்களை எழுதும் போது இன்னொருத்தர் லைட் ஹார்ட்டடாகவும் ஹியூமரஸாகவும் எழுதுனதுனால இன்ட்ரெஸ்ட் அதிகமானது பீப்புள் கிட்ட. அவங்க பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் மட்டும் எழுதாமல் நிறைய ஒர்க்ஸ் பார்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீல் ஆர்மியில் இருந்தார், பாலிடிக்ஸில் ஒர்க் பண்ணார். அடிசன் கவர்மெண்ட்டில் நிறைய பொசிஷனில் இருந்தார். ஆஃப் ஸ்டீல்ஸ் காமெடிஸ் அண்ட் அடிஷன்ஸ் ஒன் ட்ராஜடி, ஹவெவர் we will say a word presently while of the latest one's famous poem, The Campaign, which was written to celebrate the victory at Blenheim and proved to be its author's passport to political advancement. It is enough to record that the price once lavished upon it seems absolutely ridiculous now. For the moment, then, we are concerned with Addison and Steele as essayists only. Here, Steele, who was always the more originative genius, led the way by the foundation of the Tatler, the first of the long line of 18th century periodical essays. And this was followed by the most famous of them, The Spectator, in which Addison, who had contributed to his friend's former enterprise, now became the chief partner. It began on March 1, 1711, was published daily, Sundays excepted, and ran till December 6, 1712. Though some 18 months later it was received by Addison alone, and issued 3 times a week from June 18 to December 20, 1714. In its complete form, it contains 635 essays. Of these, Addison wrote 274 and Steele 240, the remaining 121 being the work of various friends. இதில் ஹட்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டீல் எழுதின காமெடிஸ் பற்றியும் அடிசன் எழுதின ஒரே ஒரு ட்ராஜடி பற்றியும் பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை கொஞ்சம் லேட்டராக பார்க்கலான்னு சொல்லிட்டு அடிசன் எழுதின ஒரு ஃபேமஸ் போம் பற்றி சொல்கிறாரு. அது த கேம்பைன். இதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, பிளைன்ஹைமில் இங்கிலாந்து ஸ்பெயினை அப்போஸ் பண்ணி வார் பண்ணியிருப்பாங்க. அதில் இங்கிலாந்து வின் பண்ணியிருப்பாங்க. அந்த விக்டரியை வந்து செலப்ரேட் பண்ணுற விதமாக இந்த போம் எழுதியிருப்பார். இந்த போம் தான் அடிசன் பாலிடிக்ஸில் பவர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆனதுக்கு ரீசன். ஒன்ஸ் அந்த போமை பீப்புள் ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ அதை படிக்கும் போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அடுத்து ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, அடிசன் அண்ட் ஸ்டீலை இப்போதைக்கு நம்ம எஸ்ஏஸ்டாக மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவங்களோட எஸ்ஏஸ் பற்றி மட்டும் பேச போகிறாரு. இதில் எப்போதுமே ஸ்டீல் தான் ரொம்ப ஒரிஜினலாக எழுதுவார். நியூ ஐடியாஸ் வந்து கொடுப்பாரு. அவர் தான் இந்த டேட்லர் அப்படிங்கிற பீரியாடிக்கல் எஸ்ஸேவை ஸ்டார்ட் பண்ணார். இந்த டேட்லர் மாதிரி நிறைய பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் 18th சென்ச்சுரியில் வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது த டேட்லர் தான். இந்த டேட்லருக்கு அப்புறம் ரொம்ப பாப்புலரான த ஸ்பெக்டேட்டர் வந்தது. ஸ்டீலோட ஃபஸ்ட்டு பீரியாடிக்கல் எஸ்ஸேவான த டேட்லருக்கு ஆல்ரெடி அடிசன் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அடிசனும் அதில் எழுதியிருக்காரு. ஆனால் த ஸ்பெக்டேட்டருக்கு அடிசன் தான் சீஃப் பார்ட்னர். அடிசனோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1711 மார்ச் 1 சண்டேவை தவிர்த்து மற்ற எல்லா டேஸும் இதை பப்ளிஷ் பண்ணாங்க. இது 1712 டிசம்பர் 6 வரைக்கும் நடந்தது. ஆனால் 18 மந்த்ஸுக்கு அப்புறம் அடிசன் மட்டும் இதை ரிவைவ் பண்ணார். 1714 ஜூன் 18 டிசம்பர் 20 1714 வரைக்கும் வீக்லி 3 டைம்ஸ் பப்ளிஷ் பண்ணார். இதோட கம்ப்ளீட் ஃபார்மில் மொத்தம் 635 எஸ்ஏஸ் இருக்குது. அதில் அடிசனோடது 274, ஸ்டீலோடது 240, ரிமைனிங் 121 அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எழுதுனது.
The ethical importance of what Addison and Steele together did through the medium of the periodical essay could not well be overstated. While their method too is highly significant, they set themselves as moralists to break down two opposed influences, that of the profligate restoration tradition of loose living and loose thinking on the one hand, and that of Puritan fanaticism and bigotry on the other. Their method was admirably adapted to their purpose. அடிசன் அண்ட் ஸ்டீலோட பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் மூலமாக அவங்க பீப்புளுக்கு நல்ல மாரல் வேல்யூஸும் சோசியல் பிஹேவியரும் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களோடது ஹைலி சிக்னிஃபிகண்ட். அடிசன் அண்ட் ஸ்டீல் அவங்க எஸ்ஸேஸில் என்ன பண்ணாங்கன்னா, டைரெக்டாக யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் பொலைட்டாக, ஹியூமரஸாக, எஃபெக்டிவாக சொசைட்டியில் இருந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸை அப்போஸ் பண்ணி எழுதினாங்க. பீப்புளுக்கு எது சரி எது தப்புன்னு புரிய வச்சாங்க. அவங்க ஒரு மாரல் காம்பஸ் மாதிரி இருந்தாங்க. சொசைட்டியில் இருந்த ரெண்டு நெகட்டிவ் ஃபோர்ஸஸை சரி பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த ரெண்டு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு ரெஸ்டரேஷன் ட்ரெடிஷன் ஆஃப் லூஸ் லிவிங் அண்ட் லூஸ் திங்கிங். இது ஒரு டிசிப்ளின் இல்லாத, கண்ட்ரோல் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலு. ரெஸ்டரேஷன் பீரியடில் சம் பீப்புள் ரொம்ப ஆடம்பரமாக, பொறுப்பில்லாமல், மாரல் ரூல்ஸை மதிக்காமல் வாழ்ந்தாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் பீப்புளுக்கு கெடுதல்னு எழுதினாங்க. அடுத்தது பியூரிட்டன் ஃபனட்டிசிசம் அண்ட் பிகோட்ரி. இது இன்னொரு டைப்பான தீவிரமாக ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறது. ரிலீஜனில் இருந்த சம் குரூப்ஸு ரொம்ப ரிஜிடாக பீப்புளை ஹேட் பண்ணாங்க. தீவிரமாக ரிலீஜனோட பிரின்சிபல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இங்கே பியூரிட்டானிசமாக தான் சொல்கிறாங்க. இதுவுமே பீப்புளுக்கு நல்லதில்லை அப்படின்னு எழுதினாங்க. They did not indulge in sweeping condemnations and unqualified invectives as greatly to the damage of their cause the Puritan moralists habitually did. They wrote good humoredly, met all classes of readers on their own ground, and made ample allowance for the ordinary failings of humanity, but at the same time they consistently advocated the claims of decency and sound sense. It was moreover by their use of humor and satire that they scored most in post-restoration literature. These had commonly been employed in the service of vice and to make decency and sound sense look ridiculous. Addison and Steele turned the tables upon the scoffers and got the laugh on the other side, and the gain was enormous. Thus they did much to set the conscience of their time right on the fundamental questions of social and domestic conduct, and for this reason they occupy a high place in the history of English manners during the first half of the 18th century. Nor is this all. They wrote with an educational as well as with a purely moral aim, and it was always one of their objects to extend and popularize general culture. Thus they discussed always in a light and engaging way art, philosophy, the drama and poetry, reads out in so doing not only to interest the general reader in such subjects but also to guide and develop his taste. அடிஷன் அண்ட் ஸ்டீல் ஒரு விஷயத்தை கண்டிக்கும் போது அதில் இருக்கிறது ஃபுல்லாக தப்புன்னு சொல்லலை. ஒரு விஷயத்தில் இருக்க பர்டிகுலர் மிஸ்டேக்ஸை மட்டும் ஹியூமரஸாக பொலைட்டாக எழுதினாங்க. ஆனால் பியூரிட்டன் மாரலிஸ்ட் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு விஷயம் தப்புன்னு நினச்சா அதை ஃபுல்லாகவே தப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹார்ஷாக திட்டி எழுதியிருப்பாங்க. அதனால் பீப்புளுக்கு மாரலிஸ்ட் எழுதுறது பிடிக்கல. அடிசன் அண்ட் ஸ்டீல் எல்லா பீப்புளும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதினாங்க. எந்த பீப்புளுக்கு சொல்கிறாங்களோ அந்த பீப்புளோட லைஃபையே கனெக்ட் பண்ணி எழுதினாங்க. ஹியூமன்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது நார்மல்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கடுமையாக பேசாமல் ஜாலியாக எடுத்து பேசினாங்க. அவங்க மிஸ்டேக்ஸை மனுஷாலும் மாரலுக்கும் நாலேஜுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதை பீப்புளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட பீரியாடிக்கல் எஸ்ஸேஸில் விட்டு, ஹியூமரு, சட்டையர் இதெல்லாம் இருந்தது. ரெஸ்டரேஷன் பீரியடுக்கு அப்புறம் அந்த லிட்ரேச்சர் நல்ல விஷயங்களை கேலி பண்ணுறதும் கெட்ட விஷயங்களை க்ளோரிஃபை பண்ணுறதுமா இருந்தது. மாரல், டிசிப்ளின் இதெல்லாமே அவுடேட்டட் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அடிசன் அண்ட் ஸ்டீல் கெட்ட விஷயங்களை கேலி பண்ணி நல்ல விஷயங்களை பீப்புளுக்கு சொல்லி கொடுத்து சிரிக்க வச்சாங்க. இதனால் சொசைட்டியில் நல்ல சேஞ்ச் இருந்தது. பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் நல்ல விஷயங்களுக்கு திரும்பினது. இப்படி அடிசன் அண்ட் ஸ்டீல் அவங்களோட எஸ்ஏஸ் மூலயமா சொசைட்டியில் இருந்த பீப்புளோட கன்சர்ன்ஸை ஒரு ரைட் வேக்கு கொண்டு போனாங்க. சொசைட்டியில் எப்படி இருக்கணும், ஃபேமிலியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரியான கைடன்ஸ் கொடுத்தாங்க.
இதனால் 18th செஞ்சுரியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் மேனர்ஸில் அடிசன் அண்ட் ஸ்டீலுக்கு ஒரு ஹை பிளேஸ் இருக்குது. அவங்களோட எஸ்ஸேஸில் மாரல் எய்ம் மட்டும் கொடுக்காம எஜுகேஷ்னல் தாட்ஸையும் கொடுத்தாங்க, ஜென்ரல் கல்ச்சரையும் வளர்த்தாங்க. ஜென்ரல் கல்ச்சர் அப்படின்னா வெறும் ஸ்டடீஸு, டான்ஸு இது மட்டும் இல்லாமல் ஒரு சொசைட்டியில் இருக்க நாலேஜு, லிட்ரேச்சர், ஆர்ட்டு, சொசைட்டியில் இருக்க பிஹேவியர்ஸ், அவங்களோட தாட்ஸு, டேஸ்ட் இதெல்லாம் ரைட் வேக்கு கொண்டு போனாங்க. அதுவும் இதை ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும், எலைட் பீப்புளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பீப்புளுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. எப்போவுமே சிம்பிளாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியஸாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனாக படிக்கிறதுக்கு போர் அடிக்காத மாதிரி கொடுத்தாங்க. ஆர்ட்டு, ஃபிலாசபி, ட்ராமா, பொயிட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் பேசினாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேசுகிறது மூலமாக பீப்புளுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வர வச்சு, பீப்புளுக்கு எது நல்ல ஆர்ட்டு, எது நல்ல போம் அப்படின்னு புரிய வச்சு அவங்களோட டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணாங்க. It was in The Spectator, for example, that Addison first published his series of 18 papers on Paradise Lost, by which he helped to spread among English people a better appreciation of Milton and his work. In particular, they addressed themselves avowedly and directly to women, and at a time when women in society were as a rule immersed in the mere trivialities of existence. They did their best to draw them into the currents of the larger intellectual life. One other aspect of The Spectator deserves attention. When Addison and Steele wrote their daily miscellany, no lively picture had appeared in our literature outside the drama of men and manners in the ordinary social world of their time. அடிசன் அண்ட் ஸ்டீல் ஜென்ரல் கல்ச்சரை வளர்த்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக அடிசனோட த ஸ்பெக்டேட்டரை பார்ப்போம். த ஸ்பெக்டேட்டரில் அடிசன் பேரடைஸ் லாஸ்ட்டுக்கு ஒரு சீரீஸான 18 பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணார். நமக்கு தெரியும் பேரடைஸ் லாஸ்ட் மில்டன் எழுதின பெரிய எபிக் போம். இது மூலமாக இங்கிலீஷ் பீப்புள் கிட்ட அடிசன், மில்டன் அப்புறம் அவரோட ஒர்க் பற்றின பெட்டர் அப்ரிஷியேஷனை ஸ்ப்ரெட் பண்ணார். அடிசனும் ஸ்டீலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போயிட்டு விமனுக்காகவே நாங்கள் எழுதுகிறோன்னு ஓப்பனாக சொன்னாங்க. அவங்க பீரியடில் சொசைட்டியில் இருந்த விமன் எப்படி இருந்தாங்கன்னா, சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட்டே இல்லாத விஷயங்களில் தான் மூழ்கி போயிருந்தாங்க. வீட்டு வேலை செய்கிறது, குக் பண்ணுறது, துணி துவைக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, பக்கத்து வீட்டில் போயிட்டு காசிப் பேசுகிறது, ஜுவல்ஸ் பற்றி பேசுகிறது, ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி தான் இருந்தாங்க. இன்டலெக்சுவலாக அவங்க பெருசாக எதையும் யோசிக்கல. ஆர்ட்டு, லிட்ரேச்சர் இதை பற்றிலாம் அவங்க பேசவே மாட்டாங்க. இப்படி இருந்த விமனை அடிசன் அண்ட் ஸ்டீல் அவங்களோட ரைட்டிங்ஸ் மூலமாக வெறும் வீட்டில் இருந்த ஒர்க்ஸை பார்த்துட்டு இருந்தவங்கள புக்ஸ் படிக்கிறது, ஆர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, ஃபிலாசபி பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி திங்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வச்சு அவங்களோட தாட்ஸை ப்ராடன் பண்ணாங்க. இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ்க்கு இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. அடிசன் அண்ட் ஸ்டீல் அவங்களோட டெய்லி மிசலானியை இதில் கொடுத்தாங்க. டெய்லி மிசலானினா மெனி நியூஸ், எஸ்ஸேஸ், ஸ்டோரிஸ் எல்லாம் சேர்ந்த கலெக்ஷன். அடிசன் அண்டு ஸ்டீலோட ரைட்டிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எந்த ரைட்டர்ஸுமே அந்த பீரியடில் இருந்த சாதாரண பீப்புளோட லைஃபு, அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய சின்ன சின்ன விஷஸ், தென் அவங்களோட ஃபைட்ஸு இதெல்லாம் பற்றி பேசலை. அடிசன் அண்ட் ஸ்டீல் தான் இதெல்லாம் பற்றி பேசினாங்க. இதுக்கு முன்னாடி ட்ராமாஸில் மட்டும்தான் இந்த லைவ்லி பிக்சர்ஸை கொடுத்தாங்க, வேறு எந்த ஜானர்ஸ்லையும் கொடுக்கல. இந்த மெனி பேப்பர்ஸ் இன் விச் தே dealt with the leading figures of the Spectator Club and especially with the eccentricities of the delightful Tory squire Sir Roger de Coverley. Our essayist painted such a picture and painted it admirably. For more than a century before this, satirists in verse and prose had been cultivating what is known as character writing, taking the characters of the Greek Theophrastus as their model. These formal studies of types were often clever, but they were mere lay figures without reality or life. In the hands of Addison and Steele, the 17th century character study became personal and vital. Instead of catalogs of qualities, we have actual men moving amid real scenes and taking part in various incidents. Though in the scattered papers of the Spectator, we cannot look for the sustained interest which is essential to a novel. This large development in characterization must still be
regarded as a stage in the evaluation of the genuine novel. It is scarcely too much to say that in many of the Spectator papers in which scenes from the life of Sir Roger are described, we have the modern novel in germ. இந்த ஸ்பெக்டேட்டர் பீரியாடிக்கல் எஸ்ஸேல இமேஜினேட்டிவ் ஸ்பெக்டேட்டர் கிளப் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க, அடிசனும் ஸ்டீலும். அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு மெர்ச்சன்ட்டு, லாயரு, சோல்ஜர்னு நிறைய பேர் இருந்தாங்க. இவங்கள லீடிங் ஃபிகர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்கள பற்றி அவங்களோட எஸ்ஸேஸில் எழுதினாங்க. அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க. பர்டிகுலராக சர் ரோஜர் டி கவர்லி, இவர் த ஸ்பெக்டேட்டர் கிளப்போட ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். அடுத்த கேரக்டர் டோரி ஸ்கொயர். இவர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர். டோரி பார்ட்டியோட பெர்மனண்ட் மெம்பர் கிடையாது, பட் இவர் ஒரு லேண்ட் ஓனர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர்ஸோட எசென்ட்ரிசிட்டிஸ் பற்றி எழுதினாங்க. எசென்ட்ரிசிட்டிஸ் அப்படின்னா ஒரு பர்சனோட டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸை சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சர் ரோஜர் டி கவர்லி இருக்கிறார் இல்லையா, சம்டைம்ஸ் ரொம்ப நல்லவராக இருப்பார், சம்டைம்ஸ் பழங்காலத்து ஆள் மாதிரி பேசிகிட்டு இருப்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபன்னியாக பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான கேரக்டரோடு இருப்பார். இவங்கள பற்றி தான் அடிசன் அண்டு ஸ்டீல் எழுதினாங்க. சார் ரோஜர் டி கவர்லியை பற்றி பேசும்போது அடிசன் அண்டு ஸ்டீல் கொடுக்குற அந்த பிக்சர் நமக்கு அவர் எப்படி இருப்பார், எப்படி நடந்துப்பார், அந்த மாதிரி சீனரிஸ் நமக்கு கண்ணு முன்னாடி போகும். அந்தளவுக்கு எழுதியிருப்பாங்க, லைவாக எழுதுனாங்க. அதை நம்ம படித்து பார்த்தா ரொம்ப அட்மியரபிளாக இருக்கும். அடிசன் அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே 100 இயர்ஸ்க்கு முன்னாடி சம் ரைட்டர்ஸ் ஒன்று செஞ்சுட்டு வந்தாங்க. அது என்னென்னா கேரக்டர் ரைட்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்தாங்க. ஒரு பர்சனோட பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் எடுத்து எழுதுவாங்க. ஒரு பர்சன் மைசராக இருக்கான்னு வச்சுப்பான், ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்தானா அவன் எப்படி பேசுவான், எப்படி நடந்துப்பான், அதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணுவாங்க. இதை ரைட்டர்ஸ் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா, க்ரீக் ரைட்டர்ஸில் தியோஃபாரஸ்டஸ்னு ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் கேரக்டர்ஸ்னு ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்கில் ஹியூமன்ஸ்குள்ளே என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு எழுதியிருந்தார். எப்படின்னா, ஒரு பர்சன் எப்போவுமே கோவமாக இருப்பாங்க, ஒரு பர்சன் நல்லா பேசுவாங்க, ஒரு பர்சன் எப்போவுமே பயந்துகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி எழுதியிருப்பார். அதை மாடலாக எடுத்துக்கிட்டு அடிசன் அண்ட் ஸ்டீலுக்கு முன்னாடி இருந்த ரைட்டர்ஸ் கேரக்டர் ரைட்டிங் கொடுத்தாங்க. இப்படி ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் எடுத்து அதில் நல்லா எழுதியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ரைட்டர்ஸை சொல்கிறாங்க. வெறும் டாய்ஸ் மாதிரி இருந்தது, அது ஆர்டிஃபிஷியலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது ரியாலிட்டியாக இல்லை, நிஜ மனுஷங்க மாதிரி உயிர் இல்லை, எதார்த்தம் இல்லை. ஸோ ரியாலிட்டியில் எப்படி இருப்பாங்க? இப்போ ஒருத்தன் கோவப்பட்டானா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டான், அதானே. சிரிப்பான், அழுவான், இந்த மாதிரி மற்ற எமோஷன்ஸும் இருக்கும். அதனால தான் இதுக்கு ரியாலிட்டி இல்லை. அடிசன் அண்ட் ஸ்டீல் எழுதினதுக்கப்புறம் இந்த கேரக்டர் ஸ்டடி மெத்தட் மாறினது. இவங்க ஒரு பர்சனை பற்றி எழுதும் போது அவர் மைசர் மட்டும் எழுதாமல், ஒரு நாள் அந்த மைசர் ஷாப் போனார், ஷர்ட்டோட காஸ்ட் அதிகமாக இருந்ததுனால அதை வாங்காமல் வந்துட்டார் அப்படிங்கிற சுச்சுவேஷனை சொல்லி பீப்புளுக்கு புரிய வைப்பாங்க. இதனால் அவங்களோட கேரக்டர்ஸ் ரியாலிட்டியாக இருந்தது. அடுத்து நம்ம 2 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு நாவல்னால் எப்படி இருக்கும், அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரி கண்டினியூஸாக இருக்கும், அதுக்கப்புறம் அது க்ரோத் ஆகி ஒரு எண்டுக்கு வரும். அதில் வர கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் மெனி இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அதை நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் அந்த நாவலை படிக்கணும்னு நமக்கு தோணும். இது ஒரு விஷயம். இப்போ த ஸ்பெக்டேட்டர் எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம். நமக்கு தெரியும் இது ஒரு பீரியாடிக்கல் எஸ்ஸே. இதில் எஸ்ஸேஸ் கண்டினியூஸாக இருக்கும். ஒவ்வொரு எஸ்ஸேவும் ஒவ்வொரு டாபிக் பற்றி பேசும். சர் ரோஜர் டி கவர்லி மாதிரி நமக்கு கேரக்டர்ஸ் வந்தாலும் அவரோட லைஃப் ஸ்டோரி மாதிரி கண்டினியூஸாக இருக்காது. ஒரு எஸ்ஸேல இவரை பற்றின விஷயம் இருக்கும், இன்னொரு எஸ்ஸேல வேற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நாவல் மாதிரி பீரியாடிக்கல் எஸ்ஸேல ஒரு சஸ்டைன்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போது ஒரு எஸ்ஸே ஒரு விஷயத்தை பற்றி பேசுதுன்னா இன்னொரு எஸ்ஸே இன்னொரு விஷயத்தை பற்றி பேசும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறது ஒரு நாவல் கிடையாது. அதில் நாவல் மாதிரி ஒரு கண்டினியூஸான ஸ்டோரியோட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் அடிசன் அண்ட் ஸ்டீலோட லைவ்லி கேரக்டர்ஸ் தான் பின்னாடி வந்த நாவலில் இருக்க கேரக்டர்ஸ்க்கு ஒரு பேஸாக இருந்தது. ஸோ த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறது ஃபுல்லாக நாவல் கிடையாது, ஆனால் அது நாவல் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சீடு மாதிரி. அடுத்து இந்த பீரியட்ல இருந்த அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸை பார்ப்போம். The age of Pope was richer in prose than in verse, and in general his prose is much the more interesting. Among writers of the second rank, the most attractive is Pope's friend
John Arbuthnot, 1667 to 1735, a distinguished physician and a kind as well as witty man. As testimony to his personal character, it will suffice to quote Swift's declaration that if the world possessed but a dozen Arbuthnots, the characters of Sir Thomas Overbury, 1581 to 1613, and the characters of virtues and vices by Joseph Hall, 1574 to 1656, and the microcosmography of John Earl, 1601 to 1665, are the principal examples of this sort of writing. Such detailed portraits as those, for instance, in Dryden's satires, are really characters of this kind, set in a framework and individualized. போப் பீரியடில் வெட்ஸை விட பொயட்ரியை விட ப்ரோஸ் தான் பெஸ்ட்டாக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ப்ரோஸ் புக் வந்தது இந்த பீரியடில். ரைட்டர்ஸில் 2 டைப்ஸு. அதில் ஃபஸ்ட் ரேங்க்கு ரொம்ப பெரிய ரைட்டர்ஸ், செகண்ட் ரேங்க் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபேமஸான ரைட்டர்ஸ். அதில் ஒருத்தர் ரொம்ப நல்லா எழுதினார், அவர் ஜான் அர்பத்நாட். அவரோட பீரியட் 1667 to 1735. ஜான் அர்பத்நாட் அலெக்சாண்டர் போப்போட ஃப்ரெண்டு. ஆல்ரெடி இவரை நம்ம பார்த்தோம். இவர் டாக்டர்னு. இவர் ஒரு லவ்விங் கேரக்டர், தென் இன்டெலிஜென்ட்டாகவும் விட்டாகவும் பேசுவார். டாக்டர் அர்பத்நாட்டை பற்றி சொல்லணும்னா அவர் ரொம்ப நல்லவர். ஸ்விஃப்ட் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டில் 12 அர்பத்நாட் இருந்தால் போதும், இந்த வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணிடலாம். அந்தளவுக்கு அர்பத்நாட் ரொம்ப நல்லவர். இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் சர் தாமஸ் ஓவர்பரி, இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கேரக்டர் ரைட்டிங், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கில் இருக்க இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தாமஸ் ஓவர்பரியோட அவரோட பீரியட் 1581 to 1613, த கேரக்டர்ஸ். அடுத்து ஜோசப் ஹால், இவரோட பீரியட் 1574 to 1656, அவரோட ஒர்க்கு கேரக்டர்ஸ் ஆஃப் வர்ச்சூஸ் அண்ட் வைசஸ். அடுத்து ஜான் எல், இவரோட பீரியட் 1601 to 1665, இவரோட ஒர்க்கு மைக்ரோ காஸ்மோகிராஃபி. அடுத்து ட்ரைடன், அவர் எழுதின ஒர்க்ஸில் சம் கேரக்டர்ஸை போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர்ஸும் இந்த கேரக்டர் ரைட்டிங் மாதிரி தான். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இருப்பாங்க. ஃப்ரேம் ஒர்க்குனா கேரக்டர்ஸை வெறும் அவங்களோட குணங்களோட மட்டும் பார்க்காம அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி அண்ட் சுச்சுவேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோர்ட்டில் நடக்கிற ஸ்டோரி இல்லை பாலிட்டிக்ஸோட பேக்ரவுண்ட் இருக்கும். அப்புறம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யூனிக்காக இருப்பாங்க. அடிசன் அண்ட் ஸ்டீல் காட்டின மாதிரி ரியல் லைஃப் சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கும். Arbuthnot, he would burn his Gulliver's Travels. He wrote, among other things, a very clever satire, The History of John Bull, which is noteworthy if only because it created that now traditional type of the true-born Englishman. Another of Pope's friends, Henry St. John, Lord Bolingbroke, 1678 to 1751, wrote on politics and philosophy in an agreeable though rather showy style. Deistic Shaftesbury's characteristics in popularizing the optimism which was later expressed in the Essay on Man was so great, while the reputation of Berkeley's principles of human knowledge and of Butler's analogy of religion is so high that they could hardly be passed over without a word. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்விஃப்ட் ஆல்ரெடி சொன்னார் இல்லையா, 12 அர்பத்நாட்ஸ் இருந்தால் இந்த வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணிடுவேன்னு. அது மட்டும் இல்லை, கல்லிவர்ஸ் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற புக்கே எரிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. கல்லிவர்ஸ் ட்ராவல்ஸ் நமக்கு தெரியும், ஸ்விஃப்ட் எழுதின புக்கு. அதில் ஹியூமன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியும் ஹேட் பண்ணியும் எழுதியிருப்பார். ஹியூமன் பீயிங்ஸோட பேட் கேரக்டர்ஸையும் சொல்லியிருப்பார். ஸோ அர்பத்நாட் மாதிரி ஒரு 12 பர்சன்ஸ் நல்ல கேரக்டர்ஸ் இந்த வேர்ல்டில் இருந்தால் போதும், கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் மாதிரி பேட் கேரக்டர்ஸ் இருக்க இந்த வேர்ல்டு இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அர்பத்நாட் நிறைய விஷயங்கள் எழுதினார். அதில் ஒன்று த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜான் பல். இது ஒரு இன்டலெக்சுவலான சட்டையர். இது நமக்கு இம்பார்ட்டண்ட், ஏன்னா ஜான் பல் அப்படிங்கிற கேரக்டரை கிரியேட் பண்ணது இந்த வாக் தான். ஜான் பல்னா ஒரு ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன். ஜான் பல்ங்கிறது ஒரு இங்கிலாந்து பீப்புளை குறிக்கிற சிம்பிள். போப்போட இன்னொரு ஃப்ரெண்டு பேர் ஹென்ரி செயின்ட் ஜான், லார்டு போலிங்ப்ரோக். இவரோட பீரியட் 1678 to 1751. இவர் பாலிட்டிக்ஸ் பற்றியும் ஃபிலாசபி பற்றியும் எழுதினார்.
இவரோட வாக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் பில்டப் பண்ணுற மாதிரி ஸ்டைலில் இருக்கும். அடுத்து ஃப்ரான்சிஸ் சட்டர்பரின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட பீரியட் 1662 to 1732. அவரும் போப்போட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவரோட செர்மன்ஸும் மிஸ்சலானியஸ் ரைட்டிங்ஸும் இப்போ மறந்து போச்சு. ஆனால் அவர் மற்ற ரைட்டர்ஸ் போப் ஸ்விஃப்ட் பீரியடில் இருந்ததுனால அவரோட லிட்ரேச்சர் பேசப்படுது. அடுத்து கோலி ஜிப்பர்னு ஒருத்தர் இருந்தார். இவரோட பீரியட் 1671 to 1757. அவர் எப்போதுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பார். போப் எழுதின டன்சியாரில் கோலி சிபரை ஹீரோவாக வச்சு கேலி பண்ணியிருப்பார். ஆக்சுவலி கோலி ஜிபரை நம்ம பிளே ரைட் லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும். ஆனால் இங்கே சொல்கிறதுக்கு ரீசன், அவர் எழுதின அப்பாலஜிங்கிற புக்கு ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது இன்னும் 3 ரைட்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. லார்டு சேவ்ஸ்பரி, இவரோட பீரியட் 1671 to 1713. அடுத்தது ஜார்ஜ் பெக்லே, இவரோட பீரியட் 1685 to 1753. நெக்ஸ்ட்டு ஜோசப் பட்லர் 1692 to 1752. இவங்களோட ரைட்டிங்ஸ் தியாலஜி பற்றியும் ஃபிலாசபி பற்றியும் இருந்தது. சேவ்ஸ்பரி எழுதின கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற புக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப பெருசு. ஏன்னா இந்த புக்கில் ஆப்டிமிசம் அப்படிங்கிற ஐடியா இருந்தது. இந்த ஐடியா தான் லேட்டராக எஸ்ஏ ஆன் மேன்லேயும் இருந்தது. ஆப்டிமிசம்ங்கிறது நல்லபடியாக நடக்கும்னு நம்புறது. அடுத்து பெக்லே எழுதின பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹியூமன் நாலேஜ், தென் பட்லர் எழுதின அனாலஜி ஆஃப் ரிலீஜன். இதுவுமே ஒரு ஹை இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒர்க்ஸ் தான். இங்கே அந்தோனி லார்டு சேவ்ஸ்பரியை அப்சலம் அண்ட் அகிட்டோஃபலில் ட்ரைடன் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். அடுத்ததாக இந்த பீரியடில் ட்ராமா எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். The drama of Pope's age is of a slight importance, and the little that has to be said about it here will have reference only to its broad historical interest. From the literary point of view, the most noteworthy work in tragedy was done by Addison in his Cato, which was an attempt to introduce to the English stage the decorous and rhetorical drama of the French school. Pope பீரியடில் ட்ராமாவுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. அடிசன் அண்ட் ஸ்டீலோட எஸ்ஸேஸ் போப்போட பயிற்சி மாதிரி அந்தளவுக்கு இல்லை ட்ராமா. அடுத்து ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ட்ராமாவில் இந்த பீரியடில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் அது எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. இந்த பீரியடுக்கான லிட்டரரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசும்போது ஒரு ட்ராஜடியை பார்க்கணும். அது அடிசன் எழுதின கேட்டோ. இது ஃப்ரெஞ்சு ட்ராமாஸ் மாதிரி டெக்கோரம்லாம் கொடுத்து ரொம்ப டிசிப்ளின்டாக எமோஷன் இல்லாமல் டைலாக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு அட்டெம்ப்டை அடிசன் கொண்டு வந்தார். இட் கண்டைன்ஸ் எ ஃபியூ ரேதர் ஃபைன் பேசேஜஸ், பட் இட்ஸ் versification is stiff, its declamations chilling, and its characters lifeless. The most significant thing about the comedy of the time as a whole is its well-marked determination to purify itself from the licentious of the Restoration drama. This effort is associated with the names of Cooley Zibber, whose constant coarseness does not altogether hide his moral intentions. Mrs. St. Lear 1680 to 1722, and particularly Steele, whose foreplays, the best of which, The Constant Lovers, was his last performance of any moment, are in fact so overweighted with ethical purpose as to be, in spite of their occasional humor, insipid and dull. Forgetting that the first business of a comedy is to amuse and not to preach, Steele turned his stage into a sort of lay pulpit and became the founder of that highly genteel, didactic and vapid kind of play which is known as sentimental comedy and which long kept possession of the boards. அடிசன் எழுதின கேட்டோவில் நிறைய நல்ல பேசேஜஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் அதோட வெர்சிஃபிகேஷன் டைலாக்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக நேச்சுரலாக இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு போம் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியாலாம் இருக்காது. கேட்டோவோட டிக்ளமேஷன்ஸ், கேரக்டர் பேசுகிற அந்த டைலாக்ஸ் சில்லிங்காக இருக்கும், எமோஷனே இருக்காது. அப்படி எமோஷன் இல்லாததுனால ட்ரையாக ஃபீல் ஆகும். கேரக்டர்ஸ் பீரியாடிக்கல் எஸ்ஸேயில் கொடுத்த மாதிரி ஒரு லைஃபோடு இருக்காது, லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். அடுத்து போப் பீரியடில் இருந்த காமெடி பற்றி பேச போகிறோம். இந்த காமெடிஸில் ரெஸ்டரேஷன் பீரியட் ட்ராமாவில் இருந்த டிசிப்ளின் இல்லாத விஷயங்கள்லாம் இருக்காது. நல்ல காமெடிஸை கொடுக்கணுன்னு ரைட்டர்ஸ் கொடுத்தாங்க. இப்படி காமெடிஸை பியூரிஃபை பண்ண ரைட்டர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். கோலி சிபர், இவரோட ரைட்டிங்ஸ் கொஞ்சம் ரஃப்பாக கோர்ஸாக இருந்தாலும்
மாரல் இன்டென்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரைட்டர் மிஸ்ஸஸ் சென்ட் லிவர். இவங்களோட பீரியட் 1680 to 1722. இவங்களும் பியூரிஃபைடு காமெடிஸ் கொடுத்தாங்க. பர்டிகுலராக ஸ்டீல் இவர் 4 ட்ராமாஸ் கொடுத்தாரு. அதில் இந்த கன்ஸ்டன்ட் லவ்வர்ஸ் தான் ஃபேமஸ். அது மட்டும் இல்லை, அந்த 4 ட்ராமாஸில் லாஸ்ட் ட்ராமாவும் இது தான். ஸ்டீலு தன்னோட ட்ராமாஸ் மூலயமா டிசிப்ளினான விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அதோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டாக இருக்காது, போராக தான் இருந்தது. காமெடியோட எய்மு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறது தான், டீச் பண்ணுறது இல்லை. அதை ஸ்டீல் மறந்துட்டார் அவரோட ஒர்க்கில். அதனால் ஸ்டீலு அவரோட ஸ்டேஜை ஒரு லே பல்பிட் மாதிரி ஆக்கிட்டார். லே பல்பிட்னா ரிலீஜியஸ் பர்சன்ஸ் பேசுகிற அந்த ஸ்டேஜ். இப்படி ஸ்டீல் எழுதுனதுனால அது ஒரு நியூ டைப் ஆஃப் ட்ராமாவாக சேஞ்ச் ஆனது. அதுக்கு பேர் சென்டிமெண்டல் காமெடி. சென்டிமெண்டல் காமெடி எப்படி இருக்கும்னா ஹைலி ஜென்டிலாக இருக்கும், டெக்கோரம் அண்ட் டிக்னிட்டியை ஃபாலோ பண்ணி இருக்கும். அப்புறம் அதில் டைடாக்டிக் இருக்கும், டீச் பண்ணுவாங்க மாரலை. அப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ராமாஸ் ஸ்டேஜில் ரொம்ப நாளாக ஃபேமஸாக இருந்தது. Here we have a capital illustration of the general truth that strong reactions always tend to extremes. With this sentimental comedy, we may connect the experiment of George Linlow 1693 to 1739 in his London Merchant or History of George Bonville and Fatal Curiosity to establish a domestic drama or a form of tragedy, the characters and incidents of which were to be taken from common life instead of from history or romance. Linlow was a tradesman and a non-conformist, and his didactic stress, which we may trace directly to his Puritanism, is another sign of the power of that middle-class moral spirit which we have marked elsewhere in the literature of the period under review. ரெஸ்டரேஷன் பீரியடில் ட்ராமாஸ் டிசிப்ளின் இல்லாமல் மாரல் இல்லாமல் இருந்தது. அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனாக வந்தது தான் இந்த சென்டிமெண்டல் காமெடி. அதனால தான் அதோட மெயின் பர்பஸான என்டர்டெயின்மெண்ட்டை விட்டுட்டு டீச் பண்ணாங்க. இது எதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா, ஸ்ட்ராங் ரியாக்ஷன்ஸ் ஆல்வேஸ் டென் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப மோசமாக இருக்கும் போது அது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன். அடுத்து ஜார்ஜ் லில்லோ. இவரோட பீரியட் 1693 to 1739. இவர் ட்ராமாவுக்கு ஒரு நியூ எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்தாரு. இவரோட லண்டன் மெர்ச்சன்ட் ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜார்ஜ் பான்வெல் அண்ட் ஃபேட்டல் கியூரியாசிட்டியில் டொமஸ்டிக் டைப் ஆஃப் ட்ராமாவை கொடுத்தாரு. இந்த ட்ராமாஸோட கேரக்டர்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்தோ ரொமான்சஸ்லேருந்தோ, ரொமான்சஸ்னால் இமேஜினேஷன்லேருந்தோ கொடுக்காம ரியல் லைஃப்லேருந்து கொடுத்தது. ரைட்டர் லில்லோ ஒரு மெர்ச்சன்ட்டு, அவர் ஒரு பியூரிட்டன். ஸோ அவரோட ட்ராமாஸில் மாரல் டீச்சிங்ஸ் அதிகமாக இருந்தது. இதிலேருந்து அந்த பீரியடில் மிடில் கிளாஸ் பீப்புள் எவ்வளோ டிசிப்ளினோடு இருந்தாங்கன்னு பார்க்க முடியுது. இந்த மாரல் ஸ்பிரிட் இவர் எழுதின ஒர்க்கில் மட்டும் இல்லை, இந்த பீரியடில் இருந்த அதர் லிட்ரேச்சர் ஒர்க்ஸ்லையும் நம்மளால் பார்க்க முடியும். இதோட த ஏஜ் ஆஃப் போப் கன்க்ளூட் ஆகுது. அடுத்த ஏஜை நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.